السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இதனை ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறாரோ அவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை கேட்போம். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த துஆவை ஓதி ஒருவர் பிரார்த்தனையை செய்வதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக எதை கொண்டு பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, எதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படுமோ, அந்த மகத்தான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அவனிடம் கேட்டுவிட்டார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புரைதத் இப்னுல் ஹஸீப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3475வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நிச்சயமாக நீயே இறைவன், வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ ஒருவன், எந்த தேவையுமற்றவன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டால் அது கொடுக்கப்படும். நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.